ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தொடர்ந்து ஒரு காரியத்தை பார்த்து வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ராஜ்யங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராஜ்யமும் தன்னுடைய ஒரு எல்லையை வரையறுத்து ஒரு எல்லையை வைத்து இந்த எல்லைக்குள்ள அந்த அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ராஜ்யத்தினுடைய தலைவர் இருக்கிறாங்க, அதுக்கு மினிஸ்டர்ஸ் அதாவது மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. அது எல்லாவற்று மேலாக ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்த மந்திரிமார்கள் தன்னுடைய காரியங்களை வைத்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த உலக ராஜ்யத்தை குறித்து வாசிக்கும்போது ராஜ்யத்தில் பார்த்தாக்கா ராஜான்னு ஒருத்தர் இருப்பார். இந்த ராஜா என்ன பண்ணுவார், தன் பிள்ளைகளை வச்சு தான் ராஜ்யத்தை ஆளுவார். ஒருவேளை அவருக்கு 10 குழந்தைங்க தானே 10 பிரிச்சுருவார். இந்த இடத்த நீ பார்த்துக்கோ, அந்த இடத்த நீ பார்த்துக்கோ, நான் எனக்கு அப்புறம் மூத்தவன் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யவும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருவாரு. அவங்களுக்குன்னு ஒரு தனி படையை கொடுத்துருவாரு. அவங்க இறங்கி காரியங்களை செய்யணும், நாட்டை விசாரிக்கணும், நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாத்தையும் தீர்க்கணும்னு வச்சார். இதே மாதிரி தான் ரெப்ளிகா, இதே மாதிரி தான் பரலோக ராஜ்யம் வேலை செய்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா செத்தப்புறம் ஒரு பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது, அங்கே போகணும். இல்லை, இங்கே ஆண்டவர் நமக்கு அவர் வைத்திருக்கிறார். நமக்கு பல காரியங்களை கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொண்டு கொள்ளும்படி அவர் வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் இந்த உலகத்தில் பிசாசனுடைய ராஜ்யம், அதாவது இருளின் ராஜ்யம், அது நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம 2 பக்கம் நடுவில் நிற்கிறோம். ஒரு பக்கம் இருளின் ராஜ்யம் உங்களுக்கு வேலை செஞ்சு எல்லா நன்மைகள் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது, அது செய்து கொண்டிருக்கிறது. உனக்கு நீ அழ வைக்கணும், நீ கதற வைக்கணும், இதை பார்த்து பெரியவர் அவர் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு அதுதான் அப்படிதான் விரும்புகிறார். இப்போ சாதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய படங்களில் காமிப்பாங்க. பார்த்தோன்னே அந்த ரொம்ப ஒரு நீதியான ஒருத்தர் இருப்பார். ஒருவேளை அவர் பெரிய பண்ணையாராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பார். அதில் யாராவது தப்பு செஞ்சவங்க, ரொம்ப ஏழைகளை ஒடுக்கிற ஆளை கூப்பிட்டு அவனை அடித்து அவனுக்கு ஒரு நியாயம் செஞ்சார்னு வச்சுங்க, அவனுக்கு கோவம் வந்துடும். இந்த முதலாளி எப்படியாவது பழி வாங்கணும், ஏன்னா எனக்கு அவர் தண்டனை கொடுத்துட்டாரு, எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்திட்டாரு, நான் செஞ்சது தப்பாக இருந்தாலும் அவர் அசிங்கப்படுத்திட்டார, அப்புறம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைய கடத்தின்னு போயிடும். பிள்ளைய கடத்தின்னு போயிட்டு திருடன மாதிரியே வளர்ப்பான், மோசமான ஆளை வளர்ப்பான். மோசமாக இருக்கிறதுல படும் மட்டமான ஆளா, அவனை அநீதி செய்கிறவனா, அநியாயம் செய்கிறவனா, அவன் திருடுறவனா, கொலைகாரனா, கொள்ளைக்காரனா, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக்கி வைப்பான். ஏன்னா இதன் மூலியமோ ராஜாவை, அந்த முதலாளியை பழி வாங்கிறதுக்கு அவனுடைய பிள்ளைய அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே கொண்டு போவான். அப்போ ராஜா அவர் முதலாளி என்ன செய்வார், தன் பிள்ளை காணும் தேடுவார். தேடி ஒரு நாளில் கண்டுபிடிச்சார்னா அந்த பையன் அவன் ரொம்ப மோசமானவனா, ரொம்ப கிரிமினலா, ரொம்ப குற்றவாளியாக இருந்தானா அவருடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும். இதுதான் அவனுடைய ஆசை. யாரு அவனை முதலாளியே நேரடியாக போய் பழி வாங்க முடியாது. அவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தும் மூலியமா இந்த முதலாளிக்கு அவனுடைய அப்பாவுக்கு தாங்கவுன்னா வழி உண்டாக்கணும், வேதனை உண்டாக்கணும், சூழ்நிலை உண்டாக்கணும். அதை தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதே தான் இந்த நாளில் பிசாசு என்ன பண்ணுறான், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழகாக சிருஷ்டிச்சான். ஏதேன் என்கிற ஒரு சந்தோஷமான தோட்டத்தில் வைத்தார். அங்கே பார்த்தா பொன் விளையுது, இங்கே பார்த்தா வைரம் விளையுது, எங்கே பார்த்தாலும் செழிப்பு, எல்லா கனியும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படின்னு வச்சார். பிசாசு தந்திரமாக ஆண்டவர், ஏன்னா இயேசு ஆண்டவர் விரோதமாக கலகம் பண்ணினதுனால தேவாதி தேவன் அவர் தான் பெரிய ராஜா. அவர் என்ன பண்ணார், அவர் அடிச்சு போட்டார், அவனை தள்ளிட்டார், அவனுக்கு கொடுத்த பதவியை பறிச்சிட்டார், அவனுக்கு கொடுத்த மகிமையை பறிச்சிட்டார், அவனுக்கு கொடுத்த எல்லா ஸ்லாக்கியத்தையும் எடுத்துக்கிட்டார். போடா, நீ தப்பு பண்ணிட்ட, எனக்கு விரோதமாக கலகம் பண்ண, நீ வேலைக்கார அந்தஸ்துக்கு வேலைக்காரனுக்கு ஒரு நல்ல பெரிய வேலைக்காரனை உன்னை வச்சுருந்தேன், நல்ல ஒரு நல்ல லெவலில் உன்னை வச்சுருந்தேன், உனக்கு கொடுத்த அதிகாரத்தெல்லாம் நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட, தப்பாக யூஸ் பண்ணிட்ட, எனக்கு எதிராகவே கலகம் பண்ணிட்ட அப்படின்னு தள்ளிட்டு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் உருவாக்குகிறார். தன்னுடைய பிள்ளை தன்னோட சாயலாக மனுஷ ரூபத்தின் தேவனுடைய ரூபத்தின்படி மனுஷன் என்ன செய்கிறார், உண்டாக்குறார். ரொம்ப அழகாக அப்படியே சிருஷ்டிக்கிறார், ரொம்ப அழகாக அப்படியே வணைஞ்சு அப்படியே வைக்கிறார். பிசாசு பார்க்குறான், இவரை வேதனைப்படுத்துறது, இவரை பழி வாங்கிறதுக்கு மனுஷனுக்குள்ளே தவறான கருத்துக்களை சொல்லி, பொய்யை சொல்லி, அவங்க அப்பா பற்றியே தவறாக சொல்லி, அவருக்கு பிடிக்காத அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட வச்சு
அவன்கிட்ட அவனை தேவனுக்கு விரோதமாய், அவனை துரோகியாய், தேவனுக்கு துரோகம் செய்தவர்களாய், ஆண்டவருக்கு விரோதமான ஆளாய், சத்ருவாய் அவன் மாற்றி விடுகிறான். அப்போ அதனால்தான் மனுக்குலம் மோசமான நிலைமைக்குள்ளே போகிறது. இப்போ சாத்தானுடைய வேலை என்ன? மனுக்குலத்தை இன்னும் அழுகைக்குள்ளே கொண்டு போகணும், வேதனைக்குள்ளே கொண்டு போகணும், அவனை கண்ணீருக்குள்ளே கொண்டு போகணும் என்பது தான் நம்முடைய பிரதானமான நோக்கம். அவன் கண்ணுக்கு தெரியாத விதத்தில் இருளுக்குள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள, இருளான ஒரு இடத்துக்குள்ள மனிதன் கண்டுபிடிக்க விதத்தில், தன்னுடைய புலமைக்கு, தன்னுடைய அறிவுக்கு எட்டாத விதத்தில் அவன் வேலை செய்கிறான். மனுஷனை தேவனுக்கு விரோதமாய், சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் அவன் திருப்பி விட்டிருக்கிறான். திருப்பி விட்ட உடனே இப்போ இப்படியாய் இந்த இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இருளின் ராஜ்யத்தை அவனுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஆண்டவர் அதை பிடுங்கலை. அவனுக்கு சில வல்லமை இருக்குது, அதையும் அவர் பிடுங்கலை. அவனையும் அவர் விட்டுடுறார். விட்ட உடனே எல்லா பொய்யை சொல்லி ஏமாற்றுதனம் பண்ணி, அவன் பொய்யை அப்படியே உண்மை மாதிரி பேசுறதுல அவன் மன்னன். அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவனுக்கு ஓனாக பேச தெரியும், அவன் குழப்பத்தை ஒன்று வைக்க தெரியும் என்பதை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். இங்கே தான் இப்போ தான் ட்விஸ்ட் வருது. இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? இழந்து போன தன்னுடைய பிள்ளைகளை மறுபடியும் சேர்க்கும்படி விரும்புகிறார். உன்னை விட்டுறக்கூடாது. எவனால இவன் கெட்டு போனானோ, என் பிள்ளைகள் கெட்டு போனார்களோ அதுக்குரிய விலக்கிரயத்தை நானே செலுத்துவேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்து அந்த விலக்கிரயத்தை, அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனையை, அவன் செஞ்ச எல்லா தப்பிதற்கான தண்டனையை, அந்த குற்றத்துக்கான தண்டனையை நானே ஏற்றுக்கொள்கிறேன், பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டு இவனை மறுபடியும் இவனுக்குரிய அந்த அறிவை கொடுத்து, அந்த வல்லமையை கொடுத்து, அவன் திரும்ப அந்த சாத்தானுக்கு விரோதமாய், இவனை எப்படி மோசம் போக்கின அந்த சாத்தானுக்கு விரோதமாய் நான் நிற்க வைப்பேன். அங்கே நிற்க வச்சு அவனை அடித்து, அவன் காலின் கீழே, என் புள்ளவுடைய காலின் கீழே, மனுக்குலத்தினுடைய காலின் கீழே போட்டு நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை மேற்கொள்ள முடியாது, வேறு விதத்தில் கிரியை செய்வேன் அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். வந்துட்டு அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, பரலோக தேவன் எப்படி வல்லமையும் கிருபையும் வச்சிருக்கிறாரு, உலகத்தில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு என்ன செஞ்சாரு, நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதுக்குள்ளே எப்படி பிரவேசிக்கலாம், அதுக்கு எப்படிக்குள்ளே ஜாயின் பண்ணலாம் என்ற காரியத்தை குறித்து பல காரியங்களை பல மெசேஜ் வழியாக நான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இருந்தாலே ஒரு தியானத்திற்கான வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். வாசிங்கள். யோவான் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் என்னிடத்தில் இருந்து தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்வதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலிருந்து வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதுனும் இன்ன இடத்திற்கு போகிறதுனும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ ஆண்டவர் பாருங்க, நிக்கதேமன்னு ஒருத்தன் வருகிறான். அந்த நிக்கதேமு அவன் ஒரு பெரிய போதகன், அதிகாரி, அவன் போதகன், அவன் இஸ்ரவேலருக்கு ஒரு போதகன். அவன் வரான், ஆண்டவர் அதை பகலில் பார்க்கல, இரவு நேரத்தில் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு கேட்குறான். அவனுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ அற்புதம் செய்கிறீங்க, அதிசயம் செய்கிறீங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குது, தேவன் உங்கள் கூட இல்லட்டா, கர்த்தர் உங்கள் கூட இல்லாட்டா, தேவன் உங்கள் இடத்துல இல்லட்டா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். என்ன பயங்கரமான அற்புதம்! தொட்டா சுகமாகுது, காது திறக்கப்படுது, பிறவி குருடன் சரியாகிறான், திமிர்வாதக்காரன் வாத நோய் பிடித்தவன் சரியாகிறாங்க, அவரால் குணமாக்க முடியாது எந்த வியாதியும் இல்லை. பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, காற்றை பார்த்து சொல்றார் இறையாதேன்றார், கடலை பார்த்து அமைதியார் என்றார். அது அப்படியே கேட்குது.
இயற்கை அவருடைய சத்தத்துக்கு கேட்கிறது. அப்போ இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு நிக்கதேமுக்கு ஒன்று புரியுது, இது தேவனுடைய வல்லமையை இவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இவர் தேவன் இவர் கூட இருக்கிறாரு. இந்த வார்த்தைகளுக்கு கேட்டு அந்த 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 தேவன் இவர் கூட இருக்கிறதுனால, தேவனுடைய வல்லமை இவருக்குள்ள இருக்கிறதுனால, தேவனுடைய அதிகாரம் இவருக்குள்ள இருக்கிறதுனால, இவைகளை கேட்டு அப்படியே செயல்படுகிறது. பிசாசு அலறுகிறது, சத்தம் போடுது, போனவனை விட்டுட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்குது அப்படின்னு அங்கே சொல்றாரு. இதனுடைய காரியங்கள் என்ன? அப்போ இயேசு சொல்றாரு, எப்பா இது ஒரு தேவனுடைய ராஜ்யம். ஆராஜ்யத்தில் அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் இப்படி கிரியை செய்கிறார்கள், அப்படி காரியங்களை நடப்பிக்கிறார்கள். அப்படின்னா ஒன்னாலையும் செய்ய முடியும், ஒன்னாலையும் அப்படிப்பட்ட அதிகாரத்தில் செயல்பட முடியும், உனக்கும் அப்படிப்பட்ட வல்லமையும் பல காரியங்கள் உனக்கு கொடுக்கப்படும், நீயும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். இன்னும் கேட்டால் இதை காட்டில மேலானது செய்யலாம் அப்படின்னு சொல்ற. ஆனால் அதுக்கு செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அதாக சொல்றார். 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்பொழுது, 5வது வசனம் வாசிக்கும்பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்றாரு, எப்பா இது தேவனுடைய ராஜ்யம். there is a fight. சண்டைன்னா கத்தி சண்டை எடுத்து அந்த சண்டை எடுத்து போட்டு அப்படியே நம்ம மாம்ச பிரகாரமான காரியங்கள் இல்லை. இது ஆவிக்குரிய விதத்தில் இருளின் அதிகாரத்தோடு கூட நம்முடைய மேற்பட்ட விதத்தில் நாம் அதிகாரத்தை செயல்படுத்துவது. இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயத்தையும் செய்யணும்னா ஒன்னாலையும் செய்ய முடியும். அதுக்கு செய்யணும்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கணும். இதுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், என்ட்ராகணும். அப்படின்னா என்னன்னா அதில் நீ சேரணும், தேவனுடைய ராஜ்யத்தில் மெம்பர் ஆகணும், தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கத்தினர் ஆகணும். தேவனுடைய ராஜ்யத்தில் நீ சேர்ந்து கொண்டு அதோடு கூட இணைக்கப்பட வேண்டும். நீ இணைக்கப்பட்டுட்டாக்க உன்னால் எளிதான செய்ய முடியும். தேவன் உங்க கூட இருப்பார், ராஜ்யம் உங்க கூட இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல வருகிறார். நல்லா கவனிங்க. பிறக்கிறது மறுபடியும் இப்போ ஒரு பிரச்சனை உண்டாக்குறார். இயேசு எல்லாம் பேசினாலும் ஒரு ஊமையோடு கூட சொல்கிறார். ஒரு அற்புதமான சில புது புது வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறார், புரட்சிகரமான கருத்துக்களை உபயோகப்படுத்துகிறார். யாராலையும் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லவே முடியல. ஒரு புதிய இலக்கணத்தை வகுக்கிறார், ஒரு புதிய வித்தியாசத்தை அங்கே உண்டாக்குகிறார். அவர் சொல்றாரு, நீ பிரவேசிக்கப்பா, பிரவேசிக்கணும். அதுக்கு இன்னொரு காரியத்தை வைக்கிறார், நீ ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும். இது என்னங்க ஜலத்தினால பிறக்கிறது, ஆவியினால பிறக்கிறது? அவனுக்கே புரியல நிக்கதேமுக்கு. அவன் சொல்றான், எப்படி நான் 2ஆம் தரம் எங்கள் அம்மா வயிற்றுல போய் மறுபடியும் பிறக்க முடியுமா, 2ஆம் தரம் இறக்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆவியினால பிறப்பது ஜலத்தினால பிறப்பதுன்னா இதெல்லாம் ஊமைகள். இது ஒரு ஊமை. ஊமைனா இஸ் அ கம்பேரிசன். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். நம்ம சரீர பிரகான வாழ்க்கை குறித்து நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் ஆவிக்குட்பட்டவன், ஆவிக்குரியவன். அவன் ஆவிக்குரிய உலகத்தோடு கூட கனெக்ட் பண்ண முடியும். அவன் அந்த ஆவிக்குரியத்தில் அதிகாரம் செலுத்த முடியும். அப்போ தண்ணீரால் பிறப்பது அப்படின்னா வார்த்தையினாலே பிறப்பது. இப்போ சாதாரணமாக ஒருத்தருக்கான வச்சுக்கொள்ளுங்க, ஒரு குருவிட்ட போய் புதுசாக கற்றுக்கணும், அந்த கிரேக்க அர்த்தத்தின்படி ஒரு அர்த்தத்தை போய் கற்றுக்கணும்னா இவன் எல்லாத்தையும் பழசெல்லாம் மறக்கணும். இவனுக்கு பல பல கருத்துக்கள் இருக்கிறோம், பொய்கள் நிறைந்திருக்கும். எது தப்புன்னு தப்பை ஒரு வேளை ரைட்டை நினச்சிட்டு இருப்பான், ரைட்டை தப்புன்னு நினச்சிட்டு இருப்பான், பல விதமான எண்ணங்கள் உடையவனாக இருப்பான். அப்போ ஒரு குருக்கிட்ட போய் சேர்றான்னா, குருக்கிட்ட போயிட்டு அவன் சீஷனாக சேரான்னா பழசெல்லாம் விட்டணும். அந்த குரு சொல்லுகிற புதிய கருத்துக்கள், புதிய காரியங்கள், புதிய சத்தியங்கள், புதிய உபதேசங்கள், இவைகளை கேட்டு அவன் மனசுக்குள்ள நடக்கணும். அதுதான் பிறத்தல், அதுதான் பிறக்க வேண்டும், அதுதான் மறுபடியும் பிறத்தல் அர்த்தம். அப்பன்னா ஒரு மனுஷன் ஏற்கனவே பிறந்து பழைய சிந்தனைகள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்களோடு கூட இருக்கிறான். ஆனா அதை விட்டுட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் இப்ப பிறகுறான்னா புதிய உபதேசத்துக்குள்ள போகிறான், புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறான், புதிய சத்தியங்களை ஏற்றுக்கொள்கிறான், புதிய வழிமுறைகளை அவன் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் புதிதாய் பிறத்தல். அதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார், இயேசு சொல்ல வருகிறார். இவங்களுக்கு நிறைய சாதாரணமாக இதை படித்தவங்களுக்கு புரியாது. என்னடா என்ன பிறக்கிறது, என்ன ஏதோ ஜீசஸ் இயேசு என்னென்ன புதுசாக ஒரு மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறாரு, அது இயற்கைக்கு ஒத்துக்க முடியாது, அது ஒரு மாதிரி குழப்பறாரு அப்படின்னு சொல்லி விட்டுடுவான்.
ஆனால் அதில் தான் பெரிய கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. நம்ம ஆழமாய் சிந்திக்கும் போது பல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். தண்ணியில் பிறக்கிறதுனா என்னன்னா, தேவ வார்த்தைகளின்படி பிறப்பது. தேவனுடைய வார்த்தைகள் தான் சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள் தான் உண்மை. அப்போ தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு புதிதாக பிறந்த குழந்தைகளை போல மாறணும் அப்படின்னு போடுது. சரி, அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ ஆவிக்குரிய விதத்தில் எப்படி பிறப்பது அப்படின்ற காரியங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். அதுவும் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது. என்னோட மறுபடியும் அடுத்தது பிறக்கிறத பற்றி பேசுகிறார். 2 பிறப்பை கொண்டு வர்றார். மாம்சத்தினால பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியாக இருக்கும். என்ன இது? மறுபடியும் பிறப்பை பற்றி சொன்னார், ஓரளவு புரிஞ்சிச்சு. இப்போ திருப்பி 2 மாம்சத்தினால பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியாக இருக்கும். இன்னும் சில டிரான்ஸ்லேஷனில் நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டுக்குது, நான் உனக்கு சொல்லுகிறேன், மாமிசம் மாம்சத்தை பிறப்பிக்கிறது, ஆனால் ஆவியானவரோ ஆவியை பிறப்பிக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது குறித்து நீங்கள் சொன்ன வார்த்தை குறித்து வியக்கக்கூடாது. என்ன சொல்றாரு? மாமிசத்தை பிறப்பிக்கிறது, ஆனால் ஆவியானவரோ ஆவியை பிறப்பிக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி யோசிங்க. இதில் ஒரு நல்ல கருத்துக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிடுவார். ஆனால் அது புரிய வைக்க, அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆவியானுடைய உதவி தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே புரியல ஆண்டவரே, கொஞ்சம் மண்டைக்கு இப்போ ஏற மாட்டேந்து, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் நிறுத்தி அவர்கிட்ட கேட்டால் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த குணம் உள்ளவர். அவர் அவனுக்கு கற்றுத்தருகிறேன்னு தருவார். ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக கற்றுத்தருவார். எனக்கு இந்த இடம் புரியல, இது என்ன, இது மாம்சத்தினால் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியாக இருக்கும், அது ஆவியால் பிறக்கிறது எப்படி, மாம்சத்தில் பிறக்கிறது எப்படி அப்படின்னு. சரி, இந்த கிரேக்க பதத்தின்படி, கிரீக் அந்த வார்த்தையின்படி சாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை மாம்சத்துக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. மனுஷன் மாம்சம் தானே, ஃப்ளஷ். ஆனால் அதை அங்கே சொல்லலை. மாம்ச சிந்தனைகளை குறித்து சொல்லப்படுது, அந்த ஃப்ளஷை குறித்து சொல்லப்படுது. அந்த சாஸை குறித்து பெரிய லிஸ்ட் எழுதியிருக்குது. அதில் ரொம்ப பேசிட்டே போனால் அதை 2ஆக பிரிச்சலாம். ஒன்று மாமிசம் என்பது என்னென்னா, மாமிச குணத்தை பற்றி கிரேக்க பதம் சாஸ்ன்ற ஒரு பதம் சொல்லப்படுது. இந்த சாஸ்ன்ற பதம் என்ன சொல்லுன்னா, நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்து அதெல்லாம் விட்டுடும், 2ஆக பிரிச்சிடும். ஏன்னா நமக்கு அதெல்லாம் எடுத்தால் நிறைய நேரம் இல்லை. அதில் ஒரு பதம் என்ன சொல்லப்படுது, ஒன்று கார்னல் நேச்சர், இன்னொன்று ஃபிசிக்கல் நேச்சர். மறுபடியும் யோசிக்க வேண்டியதாக என்ன கார்னல் நேச்சர்னா என்ன, ஃபிசிக்கல் நேச்சர்னா என்ன. மனுஷ மாமிசன்றது என்னென்னா, நம்ம நம்முடைய சிந்தனைகளால் நம்மளால் எது முடியும் எது முடியாது, நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய பிரச்சனை அறிந்து கொள்வது தான் இந்த காரியங்கள். இதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மிருக குணங்கள். கார்னல் நேச்சர்னா மிருக குணங்கள். மிருகம் இருக்குதா? இருக்குங்க, ஆனால் எல்லா டைம்லையும் அப்பப்போ வரும். இல்லை, மிருகத்தை எழுப்பிட்டா தான் தெரியும் தூங்கிட்டு இருக்குது மிருகம். சோத்திரம். அப்படியே பார்த்தா, அம்மாவை பார்த்தா அப்படியே சும்மா வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக அவங்க நடந்து வர்றதையும் பைபிள் எடுத்து வர்றதையும் பார்த்தா சாந்த குணமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே போய் புருஷனை கெட்டதான் அவர் சொல்லுவார், ஐயோ அவளுக்கு கோபம் வந்தால் என்ன நடக்குன்னே தெரியாதுங்க அப்படின்னு. அப்போ உள்ளே இருக்கிற மிருகத்தை கொஞ்சம் தட்டிட்டாக்க அது எகிரி, அது பண்ணுற பிரச்சனை கலரி இப்போ இது ஒன்று தெரியும். அதுமாதிரி ஆட்களையும் பார்த்தா போதும், நல்லா இருப்பான். காலை மிதிச்சு பாருங்க, என்னென்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது. உள்ள மிருகம் எழுந்திருக்கும், உள்ள மிருகம் தூக்கிட்டு இருக்குது. ஒரு மிருகம் இல்லை, பல மிருகங்கள் தூக்கிட்டு இருக்குது. இந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மனம் திரும்புதல் சாட்சியில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதில் பாம்பு இருக்குது, பாம்பு குணம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. கொத்தனா நல்ல பாய்சன், ஒரே கொத்து ஆளை சாவடிச்சிடுவான், ஒரே வார்த்தை பேசுவான், நொறுங்கி போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் வளரவே முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தையினால கொண்டுடுவான். வார்த்தை வாயில், பாம்புக்கு வாயில் விஷம் இருக்கிற மாதிரி இவனுக்கு வாயில் விஷம் இருக்கும். அது ஒரு கொத்தில் 18 பேரை சாவடிக்கும் போட்டுது. இவன் 1,80,000 பேரை சாவடிச்சிடுவான் பேசிய. அப்போ அவ்வளவு விஷம் நிறைந்த வார்த்தைகள், சாவுக்கு எதுவான விஷயம். அதுதான் யாக்கோபு சொல்லும்போது சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்த அந்த வார்த்தைகளை அவன் வைத்திருக்கிறான். இதுதான் வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தைங்க, திருமணங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஒரே ஒரு வார்த்தை தாங்க, 2 ஊருக்கு சண்டை நடக்குது, ஒரே வார்த்தை தான். அவன் நல்ல சிறு நெருங்கிய நண்பர்கள் அடிச்சுக்குவாங்க, ஒரே வார்த்தை தான், விவாகரத்தில் போய் விட்டுடுது. அப்போ விஷத்தனமான வார்த்தைகள், குத்துகள், அப்யூஸ் பண்ணுற வார்த்தைகள்,
காயப்படுத்துகிற வார்த்தை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா அவன் சொன்ன வார்த்தை இன்னும் என்னால் மறக்க முடியல, 25 வருஷம் ஆச்சு, மறக்கவே முடியல, இன்னும் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஒரு மாதம் சொன்னாங்க, என் புருஷன் திட்டின திட்டுக்கு 6 மாதம் படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியல. அவ்வளவு கேவலமான வார்த்தைகள், அவ்வளவு காயப்படுத்துகிற வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். பாருங்கள், மிருக குணம், சிங்கம் மாதிரி இது மாதிரி எல்லாம் பீறி ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, பழி வாங்குற எண்ணம். ஒரு ஆளை பழி வாங்கணும்னா அவனை மனசில் கரை வச்சு பழி வாங்குறது. அது சொல்லுவாங்க, இப்போ இது யானை மாதிரி அவனுக்கு பழி வாங்கியே தீருவாண்டான். சிங்கம் மாதிரி பீறது, புலி மாதிரி பதுங்கி இருந்து தாக்குறது, எல்லா குணமும் இருக்குது. இதுதான் கார்னல் நேச்சர். இன்னொன்று நேச்சர் இருக்குது, ஃபிசிக்கல் நேச்சர். அப்படின்னா என்னென்னா, ஒரு மனிதன் இப்போ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இரும்பு எடுத்துங்க, அது ஒரு பாயிண்டில் உருகும். இப்போ ஒரு 600 டிகிரி நீங்கள் உருக்குனீங்கன்னா அது உருகி ஆறா போகும். ஒருவேளை கோல்டு எடுத்திங்கன்னா 1100 டிகிரியில் உருகும். இல்லை தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு -டிகிரி கொண்டு போனால் அது ஐஸ் ஆகிடும். இல்லது வேறு எதாவது அதை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அது ஒரு இடத்துல எவாப்ரேட் ஆகும். இது ஃபிசிக்கல் கேரக்டர். அதுபோல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஃபிசிக்கல் கேரக்டர் இருக்குது. ஓரளவு பிரச்சனையை தாங்குவான், ஓரளவு சோதனையை தாங்குவான். சில அது ஆளுகால் வித்தியாசப்படும். ஒருத்தனை என்ன திட்டாலும் அவனுக்கு அது கண்டுக்கவே மாட்டான், அது வேறு ரகம். சில பேருக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் போதும் அவங்களால தாங்கிக்கவே முடியாது, உடஞ்சி போயிடுவாங்க, அழுவாங்க. அதே மாதிரி பயம், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பயப்படுவான். சில பேர் இது வந்துடுமோ, அது வந்துடுமோ, ஏதாவது இதாகிடுமோ அப்படின்னு பயந்து சாகிறது. சில பேர் பயப்படவே மாட்டான். இப்படி பயம், கோபம் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு டைப்பு. ஒருத்தருக்கு ரொம்ப கோபப்படுத்தினா அடுத்த லெவலில் கோபப்படுத்துறது கோபம். சில பேர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் என்ன பேசுனே தெரியாமல் பேசுவோம். இப்படி எல்லா கேரக்டர், இதுதான் ஃபிசிக்கல் கேரக்டர். நான் இதை சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் இப்படி மாற்றி சின்ன சின்ன விஷயத்துக்கு இதுதான் ஃபிசிக்கல் நேச்சர். இதுதான் சாஸ். இந்த சாஸ் என்ன செய்கிறார்? இப்போ ஆண்டவர் மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆண்டவர் இப்போ என்ன சொல்ல வருகிறாரு? ஏன்பா, ஒருவேளை இந்த குணம், பயம், எனக்கு இந்த பிரச்சனை வருமோன்னு பயப்படுறேன்னா அந்த பயம் என்கிற சுபாவம் இன்னும் பயத்தை பிறப்பிக்கும். இன்னும் நிறைய பயங்களை கொண்டு வந்துடும். ஒரு பயம் போய் இன்னொரு பயம், பல 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 பயங்களை அது கொண்டு வந்து விடும். பயத்தை பிறப்பிக்கும், பயத்தை பிறப்பிச்சுக்கிட்டே போயிடும். அதே மாதிரி கோபம், ஒரு ஆள் மேல இருக்கிற கோபம் காட்டும் போது அவன் பேசும்போது இன்னும் கோபம் அதிகமாகும், இன்னொருத்தர் மேலே கோபம் வரும். இப்படி கோபம் குட்டி போட்டு கோபம் உணர்ந்த மனுஷன் மாறிடுறான். அதே மாதிரி விபச்சாரம், வேசித்தனம், பலவிதமான காரியங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட காரியங்கள் தான் உண்டாகிறது. இப்போ யாக்கோபில் சொல்லப்படுது, இச்சையானது கற்பம் தரித்து, இச்சை, லஸ்ட், ஆசை, தவறான ஆசை, அது உள்ள கற்பம் தரிக்குதான். கற்பம் தரித்து வளருது. ஒரு டைமில் பாவத்தை பிறப்பிக்கும், ஒரு குழந்தை பிறப்பிக்கும். ஆவிக்குரிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா தான் பொருதுனாலும் தெரியும். ஃபிசிக்கலாக இந்த உலகத்தினுடைய நிற்கத மாதிரி இந்த உலகத்தினுடைய காரியம் எப்படி ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இது ஆவிக்குரிய சிந்தனைகள், ஆவிக்குரிய எண்ணங்களோடு கூட, ஆவிக்குரிய கருத்துகளோடு கூட இணைக்கப்படும் போது தான் இந்த காரியம் நமக்கு விளங்கும். அப்போ அந்த காரியத்தை தேவன் இங்கே சொல்லுகிறார். அப்போ நீ ஒரு கவலை இருக்கான்னு வைத்துக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல, இன்றைக்கி என்ன பண்ணுவேன்னு தெரியல, நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, பிறப்பிச்சுக்கிட்டே போகும். கவலை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், அப்படியே யோசிச்சுட்டே போயிடும். அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன், அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப சமயம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அது உங்களை போட்டு அழுத்திடுது. அப்புறம் கவலைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, கவலையை விட்டு வெளியே வர முடியல, கவலைன்ற ஒரு சகதியில் மாட்டிக்கிறீங்க, என்ன சிறையிருப்பில் மாட்டிக்கிறீங்க, வெளியே வரவே முடியல, பிரச்சனைக்குள்ளே போகிறீங்க. சரி, இது காரியம். இன்னும் கூட இதை இன்னும் சற்று விளக்கும்படி, இதை நான் மாம்சம்னா ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். வாசியுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாம், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இப்போ ஒரு கேள்வி கேட்குறார். கேள்விட்டு இவன் சொல்கிறான், எங்கப்பா ஆளை காணோன்றார். அவருக்கு அவனோட பேசும்படி வரார். இவன் ஓடி போய் எங்கேயோ மறைஞ்சிக்கிறான். மரத்து பின்னாடி மறைஞ்சிக்கிட்ட உடனே இவர் கேட்குறாரு, எப்பா ஆதாமே எங்கே இருக்கிற? எல்லாம் அருமையான கொஸ்டின், அனாலிட்டிக்கல் கொஸ்டின், ஆராய்ச்சி செய்யவன். எங்கப்பா இருக்கிற? கவலைக்குள்ளே இருக்கிறியா? பிரச்சனைக்குள்ளே மறைஞ்சிட்டு இருக்கிறியா?
ஒரு மரத்தை பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிறியா? எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறியா? கோபம் வருவேன். அவன் சொல்கிறான், நான் ட்ரெஸ் இல்லை, நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இப்போ நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு நிர்வாணி என்றவர் அறிவித்தவன் யார்? இதில் பாருங்க, அந்த இடத்துல 3 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறானுங்க. ஒன்று ஆதாமு, ஏவாளு, பிசாசு, சர்ப்பம், ஆண்டவர், 4 பேர் இருக்கிறாங்க. பிசாசு சொன்ன மாதிரி தெரியல. பிசாசு கூட என்ன பேசுகிறான்? இந்த வசனம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும்னாலே உங்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போய் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணி என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து. நல்லா கவனிங்க, இவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவராக தான் சொல்றாரு, அதை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு திறந்துருப்பான்றார். உடனே இவன் சொல்றான், இதை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு திறந்துடும், உனக்கு புதுசாக விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், அது தெரியக்கூடாது தான் ஆண்டவர் மறைச்சிக்கான்னு தப்பான ஒரு போதனையை கொடுக்குறான், தப்பான காரியத்தை கொடுக்குறான். இவன் சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டது. எங்கே கண்ணு திறந்துச்சு? யார் கண்ணு திறந்துச்சு? ஏற்கனவே பார்த்துட்டு தானே இருந்தான். நல்லா கவனிங்க, இதில் ஆவிக்குரிய கருத்துக்கள் மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு காரியங்கள் மறைத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி கண்ணு திறந்துச்சு அப்படின்னு இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, குலையுருமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிட்டோடனே அவர் அன்கான்ஷியஸாக இருக்கிறார். அன்கான்ஷியஸாக இருக்கும்போது எல்லாரும் என்ன கேட்பாங்க? அவர் கண்ணு திறந்துட்டாரா, அவர் கண்ணு திறந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் மரித்த நிலைமையில் அவர் இருக்கிறார், சவ நிலைமையில் இருக்கிறார். அவருக்கு இவங்க கொடுக்குறாங்க, உயிரை கொடுக்குறாங்க, எப்படியாவது மெடிசின்ஸை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, ரத்தம் போயிருந்தனா ரத்தத்தை ஏற்றி உயிர் உண்டாக்க பார்க்குறாங்க. அவங்க கேட்குற முதல் கேள்வி, கண்ணு திறந்துட்டாரா, கண்ணு திறந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அப்பா கண்ணு திறந்துட்டாருங்க. உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஏன்னா திறந்துட்டா அதுக்கப்புறம் அவர் எழுந்திருப்பார், பேசுவார், அப்புறம் பல காரியங்களை செய்வார், நார்மலுக்கு வந்துடுவார். இதே தான் இங்கே மாமிசன்ற ஒரு குணம். நான் இப்போ சொன்னேன்னே, மிருக குணங்கள் அல்லது எது விஷயத்தை செய்யறதுக்கு பயம், வெக்கம், அவமானம். பாருங்க, பயம் சொல்கிறான், நான் நிர்வாணின்னு பார்க்குறான், வெக்கம் வந்துடுது, குழப்பம் வந்துடுது, ஆண்டவரை சந்திக்கிற தைரியம் இல்லாமல் போயிடுது, பயந்து, இந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துகிறான். இதெல்லாம் மாம்சத்தினுடைய வார்த்தைகள். அப்போ கண்ணு திறந்துச்சு. கண்ணு திறந்த உடனே இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, யார் அறிவிச்சது அப்படின்னா, நல்லா கவனிங்க, உள்ள இருக்கிற மாம்ச குணம் எழுந்துச்சு. மனுஷன் இப்போ மாம்சத்துக்குரியவனாய் மாறிடுறான், இந்த உலகத்துக்குரியவனாய் மாறிடுறான், பயத்துக்குரியவனாய் பார்க்கிறான். தேவனுடைய தன்மைலாம் அவனை விட்டு போயிடுச்சு. தேவனுடைய தன்மையாகிய எதை எதிர்த்து செய்யறது, உருவாக்குறது, சீரமைக்கிறது, பண்படுத்துறது, எல்லா கேரக்டரும் போயிடுச்சு. இப்போ என்ன கேரக்டர் உள்ள வந்துடுச்சு? இப்போ பயம் வந்துடுச்சு, அவமானம் வந்துடுச்சு, நிந்தை வந்துடுச்சு. அவர் கேட்குற, யார் உனக்கு அறிவிச்சது அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ யார் சொன்னதுன்னா, உள்ள மாமிச குணம், மாமிச எண்ணம், மாமிச காரியங்கள் அது ரைஸ் ஆயிடுச்சு. இதை பிசாசுக்கு தெரியும். இதை உருவாக்கினா போதும், வெற்றி நமக்கு. எப்படி அவனை பயமுறுத்தி அவன் சொல்கிறத நம்ப வச்சு நம்ம காலடியில் போட்டு நசுக்கலாம். பாருங்க, பிசாசு மாம்சத்தை வச்சு ஜெயிக்க முடியாது. இருளின் வல்லமையை மாம்சத்தின் காரியங்களை கொண்டு அவனோட கூட போரிட முடியாது. உன் அறிவுக்கு மேலே அவனுக்கு அறிவு ஜாஸ்தி, உன் அனுபவத்துக்கு மேலே அவன் அனுபவம் ஜாஸ்தி. சில பேர் சொல்ல, எனக்கு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னோ, அவனுக்கு 6000 வருஷம் அனுபவம் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, அவனோட நீ போரிடவே முடியாது, உன்னை காட்டிலும் புத்தி கூறுவேன். அப்போ மாம்ச குணத்தை வச்சு அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. மாம்ச குணம் வெளிப்பட்டுச்சுன்னா சத்ருவுக்கு கூட கை கோத்துருவான். சத்ருவுடைய கை கோத்து அவன் விரும்புகிற இடத்துக்கு உன்னை கொண்டு போய் உன் வாழ்க்கையை சின்னாமண்ணாமாக்கிடுவான். அதுதாங்க கருத்து சொல்ல வர்றார். அப்போ நீ மாமிசத்தில் யோசிக்கிற, மாமிசத்தில் யோசிச்சு மாம்சத்துக்கு அடிமையாகிற, மாமிசத்தில் பிறக்கிற, மாமிசத்தினால பிறப்பது மாம்சமாக இருக்கும். அப்படி மாம்ச எண்ணங்களை யோசிச்சு பாருங்க. எண்ணங்கள் ஒன்று சேர்ந்து இன்னொரு எண்ணங்களை உருவாக்குது. பல எண்ணங்களுடைய கூட்டு சேர்வதா ஒரு மனுஷனுடைய ஆளுகைத்தன்மை, மனுஷனுடைய காரியங்கள் ஆகிறது. அப்போ எண்ணங்கள் கலக்கும் போது புதிய புதிய எண்ணங்கள் உருவாகிறது, அது திரளாய் போகிறது. அப்போ மாம்ச எண்ணங்கள் உருவாகி முழுவதும் மாம்சத்துக்குள்ளே போகிறான். அவன் சத்துருடைய ஆளுகைக்குள்ளே போகிறான். பாண்டவர் சொல்கிறாரு, மாற்று, இப்போ டைரக்ஷனை மாற்ற போகிறேன், மாம்ச எண்ணங்களை விட்டு ஒன்று வெளியில் வா, ஆவிக்குரியனா நீ மாறிட்டா, ஆவிக்குரிய விஷயத்தில் நீ மாறிட்டா, ஆவினால அப்போ இன்னும் ஆவிக்குரிய சிந்தனைகளுக்கு நீ வழி கொடுக்கணும். தேவனுடைய
தேவன் மனுஷனை உருவாக்கும் பொழுது நியூமா என்ற அந்த காற்றை ஊதுகிறார். தன்னுடைய ஜீவனை உள்ளடக்கி ஜீவ வார்த்தைகளெல்லாம் சேர்த்து அவனுடைய நாசியிலே ஊதுகிறார். அவன் ஜீவாத்மாவாகிறான். அப்போ தேவனை போல மாறுகிறான். தேவனை போல ஆளுகத்தன்மை கொடுக்கப்படுகிறது. தேவனை போல அற்புதம் செய்கிறான். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறான். தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைக்கிறான். இப்போ மாமிசம் பிறந்துடுச்சு. சத்ரு அவனோட கை கோத்துட்டான். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். இப்போ ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறார். மறுபடியும் நீ இழந்த நிலைமையை நான் உனக்கு திரும்ப தரப்போகிறேன். நீ ஏதோ விட்டு கொடுத்திய மறுபடியும் வரப்போகிற. நீ என்ன போல ஆளுகை செய்ய போகிற. இயேசு எப்படி இந்த உலகத்திலே ஆளுகை செய்தாரோ, குமாரன் அங்கே சாம்பிளா அனுப்பிட்டார், முன்மாதிரியா அனுப்பிட்டார், நடத்தி காண்பிக்க அனுப்பிட்டார். முந்தின ஆதாம் தோத்து போயிட்டான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அவர் பிந்தின ஆதாமை போல அவன் மூலியமாய் மனுஷிகமாக சரீரப்பிரகமாய் பிறப்பதில்லை, ஆவிக்குரிய விதத்தில் பிறப்பது, ஆவிக்குரிய எண்ணங்களால் பிறப்பது, பரிசுத்த ஆவியானவரை உள்ளடக்கி பரிசுத்த ஆவியான நிரப்புதலை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற காரியத்துக்குள்ள நீங்க போகும்பொழுது நீங்கள் ஜெயமாய் மாறுவீர்கள். இந்த வசனம் சொல்லுது, ஆவியானவராலே பிறப்பது ஆவியாயிருக்கும். மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. அது என்னங்க ஆவியனால பிறப்பது? ஆவியானவர் என்ன செய்றாரு? உன் சிந்தனைக்குள்ள வருகிறார். பிசாசு எப்படி உள்ள வந்து உன்னை மாம்சத்துக்குரிய மாத்திரானோ, இப்போ ஆவியானவர் உனக்குள்ள வருகிறாரு. ஆவியானுடைய தன்மை உனக்குள்ள ஊற்றப்படுது. ஆவியானவருடைய தன்மையில் உனக்குள்ள ஊற்றெடுக்குது. ஆவியானவராய் நீ மாற்றப்படுகிறாய். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் புதுசா பிறப்பிக்குது. ஹல்லேலூயா. புதுசா காரியங்கள் அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. புதிய காரியங்களை செய்ய போகிறாய். இன்னொரு காரியத்தை கூட நான் வாசித்து முடிக்கும்படி விரும்புகிறேன். சொன்னா உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து சீஷனை பார்க்குறோம். சீஷன் யாரே பேதுரு எடுத்துக்கலாம். பேதுரு பார்த்தா எல்லா இடத்துலையும் எகிரி டக்குன்னு பேசுவான். திடீர்னு பேசுவான். திடீர்னு நல்லா பேசுவான். திடீர்னு இப்படி பேசுவான். அவனோட 2 வெளிப்பாடும் வரும். ஒன்று ஆவிக்குரிய வெளிப்பாடும் வரும். இந்த மாம்சத்துக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துவான். ஆண்டவர்கிட்ட பல இடங்களில் பார்க்கும்பொழுது அவன் உடனே ஆண்டவரை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சான். ஆண்டவரை இப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்வான். சில இடங்களில் பல கேள்வி சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், ஆவியானவர் தான் அவனை வெளிப்படுத்தினாரு அப்படின்வான். இப்படி பல இடங்களை பார்க்குறோம். அப்போ இந்த பேதருடைய வாழ்க்கை 2 பக்க வாழ்க்கையாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அங்கே ஒருத்தி சொல்கிறா, வேலைக்காரி சொல்கிறா, இவர் இயேசு கூட இருந்தார் அப்படின்னு. இவருடைய இயேசுடைய சிஷ்யன்னா அவன் உடனே சத்தியம் பண்ணி, இல்லவே இல்லை, இயேசுக்கு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்து போகிறான். அப்போ சேவல் கூவினது. ஆண்டவர் அதான் சொல்கிறார், சேவல் கூவினது. இப்போ பாருங்க, பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறான். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டோன்னே இப்போ மாம்சத்தில் பிறந்து பயந்து போய் குழம்பி போய் ஆண்டவரை 3 தரம் மறுதளித்து பயந்து போனவன் இப்போ மாற்றப்படுகிறான். இப்போ ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். ஆவியானவரில் பிறப்பிக்கப்படுகிறான். இப்போ ஆவியானவரால் பிறந்துட்டான். ஆவியானவர் அவனை நடத்தி கொண்டு போகிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பனியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்றே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற போது பேதுரும் யோவானையும் அவனை கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானை அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அப்பொழுது அவரிடத்தில் ஏதாலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தார். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்த நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குடனே அவர்களுடனே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். பாருங்க, தாயின் வயிற்றுல ஒரு ஆள் வந்து படுத்து கிடக்கிறான். அவனை பிச்சை கேட்கறது ஒரு கூட்டமே இருக்குது. இவனை வச்சு பிச்சை எடுத்து அவன் வாங்குற பிச்சையை இவனுங்க எடுத்துக்கிட்டு பாடுற ஒரு கூட்டம் அது தூக்கிட்டு வராங்க. நடக்க முடியல, தூக்கிட்டு வராங்க. தேவாலயத்தின் வாசலில் உட்கார வச்சிட்டாங்க பிச்சை கேட்கறதுக்கு. ஏன்னா வாசலில் உட்காந்தா தான் எல்லாம் உள்ளே போகும்போது அவனுக்கு பிச்சை போட்டுட்டு போவாங்க. அவன் எத்தனையோ 40 வருஷமாக இது நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் அவனுக்கு தெரியும். அப்போ பேதுரு போகிறான். பேதுரு பார்த்தோடனே இவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். இவன்கிட்ட ஏதாவது பிச்சை கேட்குறான், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தரான். உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, என்ன பார்ப்பா அப்படின்றார். என்னை பார்த்துட்டு சொல்கிறாரு, என்கிட்ட உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைப்பா, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை. ஆனால் என்கிட்ட இருக்கிறத உள்ளதை நான் உனக்கு தருகிறேன்.
அப்படி சொல்லி என்ன தங்கம் என்ன கொடுக்குறான்? உள்ள என்ன இருக்குது? அல்லேலூயா. அங்கே ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரனாக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அங்கத்தினராக இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், என்கிட்ட உள்ள ஒன்று இருக்குதுயா, அந்த உள்ளதை எடுத்து நான் உனக்கு தருகிறேன். அது என்ன? வல்லமை, அதிகாரம். என்ன அதிகாரம்? அதிகாரமுடைய வார்த்தைகளை வச்சிருக்கிறேன், வல்லமையுள்ள வார்த்தைகளை வைத்திருக்கிறேன். உனக்கு பலனை கொடுக்கும். இயேசுவின் நாமத்தினால எழுந்த நடன் சொல்லி அப்படி கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுறான். தூக்கி விட்டான். அவன் எழுந்து நடந்து குதித்து அவர்களோட தேவனாலயத்துக்குள்ள போனான். நல்லா யோசிங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். என்னிடத்தில் உள்ளதன்றான். வெள்ளியும் பொண்ணு சாதிக்காததை தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை செய்யும். எவ்வளவுதான் பொண்ணு கொடுத்தாலும், எந்த தான் ஆப்ரேஷன் எடுத்தாலும் எழுந்திருக்க முடியாத ஆள், கைவிடப்பட்ட ஆள், தள்ளப்பட்ட ஆள், பிச்சை எடுக்கிறதுக்குரிய தலைவிதி அவன்கிட்ட தான் இருக்கு. இவன் தலைவிதி பிச்சை எடுக்கிறான்மா. இவன் தலைவிதி இப்படிதான் இருக்குன்னு உலக சட்டம், உலகம் சொல்லிட்டு இருக்குது. இப்போ உனக்குள்ளதை நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மறுபடியும் பிறந்திருந்தேன்னா, ஆவியானுடைய பிறந்தான். இப்போ ஆவியானவர் நடத்துறாரு. அப்படியே நடத்தும் போது நேரம் அங்கே போகிறான். ஆவியானோட வார்த்தைகளை வைத்து கொண்டு பேசுகிறான். இயேசு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ப்பா, என்கிட்ட உள்ள ஒன்று இருக்கு, பவர் அண்ட் அத்தாரிட்டி, வல்லமை இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் கையை பிடிக்கிறான். என்ன ஒரு தைரியமா, என்ன ஒரு அதிகாரத்தோடு கூட அந்த வியாதியை பார்த்து கட்டளை எடுக்கிறான். அந்த பலவீனை பார்த்து கட்டளை எடுக்கிறான். அந்த சுகவீனத்தை பார்த்து நடத்த முடியாத, நவர முடியாத, தூக்கி வரப்பட்ட அவனை பார்த்து தூக்கி விடும்பொழுது அவன் பட்டால் நடிச்சான், நடந்தான், குதிச்சான் போட்டுருக்குது, துதிச்சான் போட்டுருக்குது. தேவாலயத்துக்குள்ளே அவர்களோடு போய் ஐயா ஹல்லேலூயா என்று ஆண்டவரை ஆராதித்தான். இங்கே தான் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் செயல்படுகிற பிள்ளைகள். அப்போ ஆவியினாலே பிறப்பது ஆவியா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஆவியானுடைய வார்த்தை, ஆவியானவராலே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அது வல்லமையுள்ளதா இருக்கும். அதான் ஆவியா இருக்குன்னா இதை காத்துமா இருக்கும்ல, வல்லமையுள்ளதா இருக்கும், அதிகாரமுடையதா இருக்கும், கிருபை பொருந்ததாக இருக்கும், சாதிக்கக்கூடியதாக இருக்கும், எழுப்பக்கூடியதாக இருக்கும், மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும், உங்களை பெரிய இடத்துல வைக்கிறதா இருக்கும். சொல்ற வார்த்தைக்கு வியாதி கீழ்ப்படியும், பலவீனம் கீழ்ப்படியும், எல்லா காரியங்களும் மாற்றப்படும் என்றுதான் இதனுடைய காரியங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம். மாம்சத்தை யோசிச்சு கோபத்தையும் அதையும் வெளிப்படுத்தி வார்த்தைகளால் நீங்கள் கழுவப்பட்டு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு உங்களை அடாப்ட் பண்ணுவீர்களானால், ஆவியானவர் எச்சரிக்கிற வார்த்தைகளுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். நீங்கள் செய்கிற மகத்தான காரியத்தை செய்வீங்க, அற்புதத்தை செய்வீங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய செய்வார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்தில் நிரூபிக்கத்தக்கதாய் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு. அது எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தது என்று நாங்கள் நிரூபிக்க முடியாது. சாட்சியை ஆண்டவர் ஏற்படுத்துவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவீர்கள். உங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உங்கள் போராட்டத்திற்கு முடிவுண்டாக்குவீர்கள். இந்த தேவன் பெரிய தேவன். இவருடைய வார்த்தைகள் உத்தமம், உண்மையானது. விசுவாசியுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயித்தே தீர்வீர்கள். அதுதான் உங்களுடைய தலையெழுத்து. நீங்கள் துதிப்பீர்கள், நின்று குதித்து மான போல குதிப்பீங்க. ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறுவீங்க. தேவன் செய்த நன்மைகளான எண்ணி துதிப்பீங்க. அதுக்குள்ளே நீ ஆவியினால பிறந்த மனிதனாய் மாற்றப்படுவீர்கள் என்பது அதிக நிச்சயம். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அப்போ ஆவியினாலே பிறகுங்கள், ஆவிக்குரிய காரியங்களை காண்பீர்கள், வல்லமையான காரியங்களை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.